ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சுகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாச வருடம் ஆனி மாதம் 27ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூலை மாதம் 11ஆம் நாள், கிழமை, வெள்ளிக்கிழமை. நட்சத்திரம் உத்திராடம், சந்திராசிரமம் மிருகஸ்ரீடம், யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் வைத்திருதி, திதி பிரதமை, கரணம் கௌலமும், கீழ்நோக்கு நாள். இன்றைய சுப வேளைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள்: திருத்தங்கல் அப்பன் குதிரை வாகனத்திலும் தாயார் பூப்பல்லக்கிலும் பவனி, மதுராந்தகம் கோதண்டராமர் கோவில் திருவிழா, சங்கரன் கோவிலில் அருள்மிகு கோமதி அம்மன் தங்கப்பாவடையில் தரிசனம், ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி அம்மன் நவசக்தி மண்டபத்தில் எழுந்தருளி தங்கப்பல்லக்கில் புறப்பாடு, அருள்மிகு வீரசேகர உமையாம்பிகை திருக்கோயிலில் பிரம்மோற்சவம். இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம், உங்களுக்கு இன்றைக்கி புதிய பொறுப்புகள்லாம் தேடி வருங்க. அதனால் புதிய முயற்சிகள் மாற்றங்களை எல்லாம் செய்வீங்க. அதனால் பொருளாதார வளர்ச்சிகளில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். பணப்புழக்கங்கள்லாம் அதிகரிக்கும். உறவினர்கள்லாம் நண்பர்கள் போல உங்களுக்கு நல்லா பழகுவாங்க. தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் விருப்பத்தை சகோதரர்கள் நிறைவேற்றி வைப்பார்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். ரிஷபம், இன்று பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும். உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை எல்லாம் தொழிலில் வெளிப்பட்டு பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளையும் பிரச்சனைகள்லாம் நீங்கள் சமாளித்து தொழிலில் வெற்றி காண போகிறீங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழில்சார் பயணங்கள்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றியை தரப்போகுது. நண்பர்களோடு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையலாம். அக்கம் பக்கத்தினரோடையும் ஈகோ பிரச்சனைகள் தோன்றலாம். உறவினர்களோடு சில சங்கடங்கள் வந்து தீரும். எதிர்பாராத பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்க வேண்டியது இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கை துணையோட வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. மிதுனம், உங்களுடைய நிர்வாகத்தன்மை ஆளுமைத்தன்மையெல்லாம் வெளிப்படுத்துவீங்க. குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். நண்பர்கள் உங்களுக்காக உதவி செய்ய காத்திருப்பார்கள். குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உங்கள்கிட்ட ரொம்ப அந்யோன்யமாக பழகுவார்கள். சகோதரர்கள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையோட செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதை அனுசரித்து போங்க. அதிர்ஷ்டகரமான பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை தரும். தொழிலில் உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீங்க. வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயம் உண்டாகுங்க. கடகம், தொழிலில் ஒர்க்லோடு ஜாஸ்தியாக போகுதுங்க. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வருமானம் லாபத்தை அதிகரிக்கணுங்கிற உங்களுடைய பேராவல் தான். அதனால் இந்த பணி சுமையை நீங்கள் ஒரு பேஷனோட அதை சுகமாக தான் அதை அனுபவிக்க போகிறீங்க. குடும்பத்தில் சில சச்சரவுகள்லாம் நீங்குங்க. அரசு விஷயங்கள் அரசாங்கங்களில் அலைச்சல்கள் பிரச்சனைகள் இருப்பதனால அதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் தியாகங்களையும் நீங்கள் செய்ய வேண்டி வரும். பயணங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் தருனால தவிர்த்துடுங்க. தொழிலை பொறுத்தவரையில் உங்களுடைய தனித்துவம் அடையாளப்படுத்திவிட்டு உங்கள் செல்வாக்கில் நல்லா இருக்குங்க. லாபங்கள் வருமானம் நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். சிம்மம், தொழிலில் நீங்கள் விரும்பிய இலக்குகளை அடையிறதுக்கு கடின முயற்சிகள்லாம் எடுப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப சுலபமாக இன்றைக்கி முடிக்க போகிறீங்க. ஏன்னா உங்களுடைய முயற்சி உழைப்பு எல்லாம் உங்களுக்கு அந்த பலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால சிம்பிளாக ட்ரை பண்ணாலே போதும், இன்றைக்கி வெற்றி பெற்றுடலாம். அரசு விஷயங்கள் அரசு உதவிகள் அரசு இடங்களில் நல்ல லாபங்கள் வருமானம் இருக்கிறதுனால அதை நீ எடுத்து செய்யுங்க, நல்லாயிருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. கோபம் முன்கோபம் உணர்ச்சி வசப்படுதல் இதெல்லாம் இன்றைக்கி தவிர்க்கணும். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்களே கவனம் செலுத்தணும். இன்றைக்கி கோயிலில் போய் இறை வழிபாடு தியானம் செய்வது உங்கள் மனதை சமநிலைப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். திட்டமிட்ட பயணங்களை
திட்டமிட்ட பயணங்களை ஏற்று செய்து அதை வெற்றிகரமாக முடிப்பீங்க. தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும், அதனால் அதற்கெல்லாம் அனுபவஸ்தருடைய ஆலோசனை கேட்டு அதெல்லாம் சரி பண்ணிடலாம். தொழிலில் பெண் அதிகாரிகள் அவங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க, அதனால் அதை பற்றி கவலை இல்லை. வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணால் கூட, அதாவது ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு நடவடிக்கைகள் இருந்தாலும் கூட அது உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக தான் இருக்கும். கன்னி, உங்கள் திறமைகளில் சில மாற்றங்கள்லாம் செய்வீங்க, அதனால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். பயணங்களில் கொஞ்சம் எதிர்ப்புகள்லாம் இருக்கிறதுனால அதை தவிர்க்கிறது நல்லது. திட்டமிட்டபடி தொழிலில் சில முன்னேற்றங்களை செய்து மாற்றங்களை செய்து தொழிலில் வெற்றி காண்பீங்க. பெண்களால் பணபலத்தால் உங்களுடைய செல்வாக்கெல்லாம் இன்றைக்கி உயரக்கூடிய நாள். அரசு விஷயங்கள் அரசாங்கங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதனால் அது திருப்தியாக இருக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். நண்பர்களின் வளர்ச்சி உங்களுக்கு நன்றாக இருக்கும். சகோதரருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பாங்க. ஆனால் ஒன்லி திங், பழைய விஷயங்களை பேசுகிறேன்னு சொல்லி அதை நோண்டி எடுத்து நொங்கு சாப்பிட வேண்டாம், பிரச்சனைகள் ஏற்படும். துலா, இன்று நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் முயற்சிகள்லாம் பிரச்சனைகளை போய் முடிகிற மாதிரி இருக்குதுங்க. அதனால் இன்றைக்கி புதிய முயற்சிகள்லாம் வேண்டாம், புதிய வேலைகள்லாம் வேண்டாம். எப்போதும் செய்கிறதே செய்யுங்க. இந்த பிர்லா பாபா சொல்ல தர எப்போதும் செய்கிறதே செய்ய வேண்டியது தானே, அது மாதிரி செஞ்சுட்டு போங்க. இன்றைக்கி டெஸ்ட்டு, ஆசிட் டெஸ்ட்டு அது மாதிரிலாம் வேண்டாம். ரெகுலராக செய்கிற ஒர்க்கை செஞ்சாலும் இந்த நாள் இனிமையாக கடந்து போயிடும். விரும்பின பயணங்கள் மேற்கொள்வீங்க. தொழிலில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும், அதெல்லாம் செய்யுங்க. ஆனால் அளவோடு செய்யுங்க, தேவையான செய்யுங்க. இல்லாட்டி ஏற்கனவே சொன்னதான், தேவையில்லாத மாற்றங்களை செய்கிறேன்னு சொல்லிட்டு பிரச்சனையை உண்டாக்க வேண்டாம். பெண்கள்கிட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட கவனமும் கண்ணியமாக நடக்க வேண்டியது அவசியம். அரசு விஷயங்கள் அரசாங்கங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான பலன்கள் கிடைக்கும். குழந்தைகள் வளர்ச்சி உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருந்தாலும் அவர்களோட வாக்குவாதத்தை செய்வதை தவிர்க்கவும். என்னாட்டி 7 தான். விருச்சிகம், இன்று உங்களுடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கிறதுனால ஒரு எளிதாக இந்த நாளை கடந்து போகலாம். நீங்கள் நினைப்பதை அது சொல்லுவதை எல்லாம் ஒரு திட்டங்களாக மாற்றி நீங்கள் செயல்படுத்தி வெற்றி காண போகிறீங்க. திட்டமிட்ட பயணங்களை திறமையாக செய்து வெற்றி பெறுவீர்கள். தொழிலில் உங்கள் விரும்பிய இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் உங்கள் திட்டங்கள் நிறைவேற உதவுவாங்க. நண்பர்கள் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருக்கும். சகோதர செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கும். இன்று ஒரு இறை வழிபாடு உங்கள் மனதை சமநிலைப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறது. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பாங்க, அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தனுசு, புதிய சிந்தனைகள் தோன்றும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இருந்தாலும் பணிச்சுமை அதிகரிக்கும். வேலை செய்கிற இடத்துல எதிர்ப்புகள்லாம் இருக்கும், அதெல்லாம் எல்லாம் சமாளிப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது சமாளித்து தான் ஆகணும், அப்போ தானே உங்களுக்கு லாப வருமானம் அதிகரிக்கும். அதனால் கட்டாயம் அதை செஞ்சுருவீங்க, அது செஞ்சு தான் ஆகணும். அப்போ அது ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு தோணாது. ஏன்னா அதை சமாளித்து முடியும் போது கிடைக்கக்கூடிய பலன் நீங்கள் சங்கடங்கள் பட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சரியாக்கிறது. சிறு சிறு பயணங்களை மேற்கொள்வீங்க. தொழிலில் உங்கள் திறமைகளை காமிப்பீங்க. அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் திட்டமிட்டு வேலை செய்தால் நல்ல பலன் கிடைக்குங்க. குழந்தைகளுடைய செயல்பாடுகள் நன்றாக இருக்கிறது. நண்பர்களோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சகோதரோட செல்வாக்கு அதெல்லாம் கொஞ்சம் மனசை குழப்பப்படுத்தும், புறாமைன்னு கூட சொல்லலாம். அதனால் எதிர்பாராமல் கோயிலுக்கு பிரார்த்தனைலாம் செய்கிறதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அதிகாரம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அனுசரித்து போங்க. ஏன்னா அவங்களால ஆதாய அணுகலம் இருக்குதுங்க, பார்த்து செய்யுங்க. மகரம், நீண்ட நாளாக பண்ணி வைத்திருந்த வேலையெல்லாம் நீ தான் பண்ண வேண்டியிருக்கும். அது நாளைக்கு பார்த்துக்கலாம் வச்சுருந்த வேலையெல்லாம் இன்றைக்கி எல்லாம் ஒட்டு மொத்தமாக வந்து நிற்க போகுது. செஞ்சு தான் ஆகணும். செய்ய வேண்டிய சூழலில் இப்படி நம்ம பெண்டிங் வைக்க முடியாது, அதனால் செஞ்சு தான் ஆகணும். அதனால் பண்ணிக்கோங்க. குடும்பத்தில் இருக்க அந்நிய தலையீடுகள் தவிருங்க. சிறு சிறு பயணங்கள், பழைய
ஒரு காலமாக பெண்ணிங்க வச்ச பயணங்கள்லாம் சின்ன சின்ன பயணங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் செய்யுங்க. உங்களுடைய விருப்பத்துக்கு பெண்கள் துணைபலமாக இருப்பார்கள். உங்கள் விருப்பம் நிறைவேற சில பணங்கள் தேவைப்படும், அந்த பண உதவிகள் கிடைக்கும். அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களை இன்றைக்கு ஒத்தி போடுங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்லோடு ஜாஸ்தியாகிற மாதிரி இருக்குது. அதனால் அவர்களுக்கு திட்டமிடுதலில் உங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பார்கள். நட்பு வட்டங்கள் விரிவடையும். சகோதரர் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு நண்பர் போல் உங்களுக்கு கூட இருந்து உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு உங்களுக்கு அனுகூலமாக ஆதரவாக இருந்து இன்றைய நாளை உங்களுக்கு எளிதாக கடந்து செல்ல உதவிகரமாக இருப்பார்கள். கும்பம், இன்றைக்கு மாற்று மொழி பேசுபவர்கள் அல்லது அந்நியர்கள் உங்களுக்கு உங்களை உதவி கேட்டு வருவாங்க. குடும்பத்தில் பெரியவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் நீங்கள் அறிவுரையும் ஏற்று நடந்தீங்கன்னா இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும். உங்களுடைய திறமைகள் என்ன தான் இருந்தாலும் இன்றைக்கி அதையெல்லாம் எதிர்ப்புகளை மீறி அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண போகிறீங்க. உங்களுடைய அரசு விஷயங்களில், அரசு காரியங்களில் விரும்பிய பலன் கிடைப்பதால் அது தைரியமாக நீங்கள் செய்யலாம். குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். உங்கள் குழந்தைகள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க. நண்பர்களோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதை பெருசாக எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா அப்படியே போய்டுவாட்டி அது எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. சகோதர செயல்பாடு நன்றாக இருக்கிறது. ஒரு திட்டமிட்ட ஒரு புனித யாத்திரை மேற்கொள்வீங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருந்தாலும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எப்போதுமே வாழ்க்கை துணையோட வாக்குவாதம் பண்ணிங்கனாலே அது விவாதம் தான். அதனால் அது வாக்குவாதம் பண்ணாமல் அட்ஜஸ்ட் பண்ணி பேசி பழகிங்க. மீனம், நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மாற்றங்களுக்கெல்லாம் எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண போகிறீங்க. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் இன்றைக்கி பூரா எல்லாமே மாற்றங்கள் தான். மாற்றங்களினால் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. மாற்றம்னாலே ஒரு எதிர்ப்புகள் வரத்தானே செய்யும். அதை சமாளித்து வெற்றி பெற செய்கிறது தானே நம்ம வேலை. அதுதான் நீங்கள் செய்ய போகிறீங்க. அது உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஏன்னா உங்களுடைய திறமை, ஆளுமைத்தன்மை, பணபலம் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும்போது இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. நண்பரோட விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. உங்கள் விருப்பத்தை நண்பர்கள் நிறைவேற்றுவார்கள். சகோதரோட சில கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டு நீங்கும். தேவையில்லாத பயணத்தை தவிர்த்துடுங்க. லாப வருமானத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் எளிதாக கலந்து செல்வீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு உங்களுடைய மனம் போல் நடந்து உங்களை மகிழ்ச்சி அடைப்பார்கள். இதை காட்டிலும் உங்களுக்கு ஒரு பெரிய பலன் வேறு ஒன்றும் தேவையில்லை. மனைவி சொல்லிய மந்திரம் என்று இல்லாமல் மனைவி உங்கள் பேச்சை கேட்டு நடப்பது ஒரு பெரிய பாக்கியம். இது யாருக்கும் கிடைக்காது. இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குது, அனுபவிச்சுக்கோங்க. இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிமையாக அமைய எல்லா வல்ல என் செந்தூரப்பன் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. மேலும் ஆயுள் ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சோமன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.